9 மன்னர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பினார். அதில் ஹிரக்கிள் மன்னன், அதாவது இந்த ரோம சாம்ராஜ்ய மன்னனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பினார். பாரசீக சாம்ராஜ்ய மன்னனுக்கும் கடிதம் அனுப்பினார். எகிப்தில் இருந்த மன்னன் அலெக்சாந்திரியாவை தலைநகராக கொண்டு ஆண்ட முக்கவுகிஸ் என்ற மன்னனுக்கும் அனுப்பினார். ஹபஷாவில் ஒரு பெரும் பேரரசை கொண்டு வாழ்ந்த நஜ்ஜாஷி என்ற மன்னனுக்கும் கடிதம் அனுப்பினார். இப்படி பல மன்னர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள் இஸ்லாத்தின் தூதை சொல். இவர்களில் சிலர் அந்த தூதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லிமாகவே மாறினார்கள். உதாரணமாக நஜ்ஜாஷி என்ற மன்னர் முஸ்லிமாகவே மாறினார். இப்படி ஒரு 4-5 பேர் முஸ்லிமாகவே மாறினார். இன்னும் சிலர் அந்த கடிதத்தை கண்ணியப்படுத்தினார்கள், ரசூலுல்லாஹ் பிரசன்ட் அனுப்பினார்கள், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில மன்னர்கள், இன்னும் சில மன்னர்கள் கடிதத்தை கிழித்து வீசினார்கள், அந்த தூதையை மொத்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிப்பாளராகவே மாறினார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே நாங்கள் காணலாம். எனவே இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு தீபகற்பத்தின் ஒரு சின்ன பகுதியில் இருந்து கொண்டு, மிகவும் சின்ன பகுதியில் இருந்து கொண்டு, அரபு தீபகற்பத்தை பாரசீக சாம்ராஜ்யத்தோடு ஒப்பிட்டால் எவ்வளவு சிறிதாக வரும் என்று சொல்ல வேண்டிய அவசியம். ரோம சாம்ராஜ்யத்தோடு ஒப்பிட்டால் அரபு தீபகற்பத்து மிகவும் சின்ன ஒரு பகுதி. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு தங்களுடைய கடிதங்களை அனுப்பிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது உலகத்துக்கு வந்த தூது என்ற உண்மையை எத்தி வைத்து விட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை நாங்கள் மிகவும் மேலோட்டமாக அதன் சில பகுதிகளை மட்டும் பார்த்த பகுதியாக அமைக்கின்றோம். இப்போது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதனை பார்ப்போம். இது ரசூலுல்லாஹ்வுடைய சீரா மிகவும் சுருக்கமாக சில சம்பவங்கள் ஊடாக அல்லது சில பகுதிகள் ஊடாக நாங்கள் விளக்கிய பகுதி. இனி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மிகவும் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் அவசியமான பகுதி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரியவராக உயர்ந்தவராக இருந்தாலும் மனிதன் என்ற தன்மையை விட்டு அவர்கள் அப்பால் செல்லவில்லை. எந்த வகையிலும் அவர்கள் தெய்வீக பண்பு கொண்டவர்களே அல்ல, மனிதராகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற உண்மையை குர்ஆன் திருப்பி திருப்பி எத்தனையோ வசனங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறது. இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த ஆயத்தை பாருங்கள். சூரத்து அல் கஹ்ஃப் என்ற சூராவில் கடைசி பகுதி, கடைசி வசனம், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற மனிதன் மட்டுமே. இன்னமா அன பஷருன் மிஸ்லுக், நான் உங்களை போன்ற என்றும் சொல்லி இருக்கிறது. உங்களை போன்ற, நான் மனிதன் மட்டுமல்ல, உங்களை போன்ற மனிதன். இன்னமா அன பஷருன் மிஸ்லுக், நான் உங்களை போன்ற மனிதன் மட்டுமே. ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹ், உங்களுடைய கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. எனவே யார் தங்களுடைய இரட்சகனை சந்திக்க விரும்புகிறாரோ அவர் நற்செயல்களில் ஈடுபடட்டும். வமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹத். அந்த இரட்சகனுக்கு எந்த விதமான இணையும் வைக்காமல் நற்செயல்களில் ஈடுபடட்டும். அந்த இரட்சகனை, அந்த இறைவனை சந்திக்க விரும்பினார். நான் கடவுள் அல்ல, நான் உங்களை போன்ற மனிதன் தான். எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது ஒரு கடவுள் இருப்பதால். நீங்கள் அவனை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் எந்த இணையும் வைக்காமல் அவனுக்காகவே நற்செயல்களை புரியுங்கள் என்று இந்த வசனம் உங்களை போன்ற மனிதன், உங்களை போன்று சாப்பிடுகின்ற, குடிக்கின்ற, கல்யாணம் முடிக்கின்ற, தூக்கம் வருகின்ற, கோபப்படுகின்ற, சந்தோஷப்படுகின்ற இப்படியான ஒரு மனிதன் தான், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது. இந்த வசனத்தை அவதானித்து பாருங்கள். நிராகரிப்பாளர்கள்
சொன்ன விஷயங்களை சொல்லி அதனூடாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறார். ஒகாலு அவர்கள் சொன்னார்கள், லன் நுமின லக ஹத்தா தஃஜுர லனா மினல் அர்தி யன்பூஅ அவ் தகூன லக ஜன்னத்துன் மின் நகீலின் வ இனபின் வ துஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃஜீரா. உங்களுக்கு தெரியும், மக்கா ஒரு பெரும் பாலைவனம். காபிர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார்கள், நான் உங்களை ஈமான் கொள்கிறோம், ஆனால் ஒரு ஷர்த்து, இந்த பூமியில், இந்த வறண்ட இந்த பூமியில் நீரூற்றுகள் தோண்ட வேண்டும், ஆறுகள் ஓட வேண்டும், இதில் திராட்சை பழம் பேரீச்சம்பழம் நிறைந்த ஒரு பெருந்தோட்டம் உருவாக வேண்டும். அப்ப நாங்க ஈமான் கொள்கிறோம். அவு துஸ்கித ஸமாஅ கமா ஜஅம்த அலைனா கிஸஃபன், அல்லது வானம் எங்கள் தலை மீது துண்டு துண்டாக இடிந்து விழ வேண்டும். அவு தாத்திய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா, அல்லது அல்லாஹ்வையும் மலக்குகளையும் எங்களுக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். அவு யகூன லக பைத்துன் மின் ஸுஹ்ருஃப், அல்லது தங்கத்தினாலான வைரத்தினாலான மிகவும் அலங்காரமிக்க மாளிகை ஒன்று உங்களுக்கு இருக்க வேண்டும். அவு தர்கா ஃபிஸ் ஸமா, அல்லது நீ வானத்தில் ஏறி செல்ல வேண்டும். ஒலன் நுமின லிருக்கீக ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரவு, அப்படி நீங்கள் வானத்தில் ஏறினாலும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், அந்த வானத்திலிருந்து நாங்கள் பார்த்திருக்க ஒரு வேதமும் இறங்க வேண்டும், அப்போது ஈமான் கொள்கிறோம் என்று இப்படி இந்த மாதிரி அற்புதங்களை காட்டினா நாங்கள் ஈமான் கொள்றோம் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் என்ன பதில் சொல்ல சொன்னான்? ரசூலுல்லாஹ், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என்னுடைய இரட்சகன் மிகவும் தூய்மையானவன். ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலன், நான் ஒரு மனித தூதன் தானே, நான் ஒரு மனித தூதன் தானே, வேறொன்றும் இல்லை. இதெல்லாம் எனக்கு எப்படி செய்ய இயலும்? என்னால செய்யலாது. நான் ஒரு தூதன், ஆனா மனித தூதன். ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலன், நான் ஒரு மனித தூதன் தானே, எனவே என்னால் மேலே நீங்கள் சொன்ன எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை قُل لَّا أَمْلِكُ لِنَفْسِي نَفْعًا وَلَا ضَرًّا إِلَّا مَا شَاءَ اللَّهُ وَلَوْ كُنتُ أَعْلَمُ الْغَيْبَ لَاسْتَكْثَرْتُ مِنَ الْخَيْرِ وَمَا مَسَّنِيَ السُّوءُ إِنْ أَنَا إِلَّا نَذِيرٌ وَبَشِيرٌ لِقَوْمٍ يُؤْمِنُونَ. இந்த வசனம் மேல சொன்ன வசனத்தை விட ஒரு படி மேலால போய் சொல்லு. அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லினஃப்ஸி நஃப்அன் வலா தர்ர, தீங்கோ நன்மையோ எனக்கு நான் செய்து கொள்ளவே எனக்கு சக்தி கிடையாது. நன்மையை தீமையை செஞ்சு கொள்ள சக்தி எனக்கே கிடையாது, எனக்கே நான் செய்யக்கூடிய சக்தி கிடையாது. அல்லாஹ் நாடினால் தவிர, அல்லாஹ் நாடினா மட்டும்தான் எனக்கு நன்மை செய்து கொள்ளவும் எனக்கு முடியும், அல்லது தீமை செய்து கொள்ளவும் எனக்கு முடியும். ஒலவ் குந்து ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியுமாக இருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் கைர், நன்மைகளை நான் நிறைய சேர்த்து கொண்டிருப்பேன். ஒமா மஸ்ஸனி யஸ்ஸு, தீங்கு என்னை தீண்டியும் இருக்காது. மறைவான விஷயம் தெரியுமாடா, நான் நாளைக்கு இந்த ரோட்டால போனா இப்படி தீமை வரும் தெரியுனா போக மாட்டேன், இந்த பிசினஸ் செஞ்சால் பெரிய லாபம் கிடைக்கும் என்று ஏற்கனவே எனக்கு தெரியும் என்றால் அந்த பிசினஸ்ல நான் ஈடுபடும். ஆனா எனக்கு அது ஒன்றும் தெரியாது. எனக்கு கைபாக என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் நான் நன்மைகளே நிறைய திரட்டி கொண்டிருப்பேன், தீங்கு என்னை தீண்டி இருக்கவும் மாட்டார். ஒமா மஸ்ஸனி அஸ்ஸு. எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றா, நீங்க சொல்லுங்க, எனக்கு கைபான ஒன்றுமே தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், ஒன்றும் எனக்கு தெரியாது. இன் அன இல்லா நதீருன் வ பஷீருன் லிகௌமின் யுமினூன், ஈமான் கொண்டவர்களுக்கு எச்சரிக்கையாளராகவும் நன்மாராயம் சொல்பவராகவும் மட்டுமே நான் வந்திருக்கிறேன், இதுக்கு மேல எதையுமே என்னிட்ட கேட்காதீங்கோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுமாறு சொன்னார். இது மாதிரி நிறைய வசனங்களை குர்ஆன்ல நான் காணலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்ச நேரம் மக்காவாசிகள் பார்த்தாங்கோ, ரசூலுல்லாஹ் எங்களை மாதிரி ஒரு சின்ன மனுஷனா தான் இருக்கார், சாதாரண மனுஷன், அப்ப எப்படி தூதரண்டி வர ஒத்துக்கொள்றது என்று ஆச்சரியப்பட்டார். மக்காவாசிகள்
ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்து மனசுக்கு ஒரு சாதாரண மனுஷன் தூதராக வார. நாங்க சொல்லுவோமே அவுளியாவா இருந்தா எப்படி இருக்கணும், அவருக்கு கராமத்து வரலாம் ஈக்கணும், ஒரு வித்தியாசமான ஆளா ஈக்கணும், அப்ப அவர் அவுளியா, இல்லாட்டி நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். இதே மாதிரி ரசூல்லா வந்து நபின்னு சொன்ன மக்கள் பார்த்தாங்க, நபியா நீங்க சும்மா சாதாரண நினைக்கிறீங்க, எங்களை மாதிரியே இருக்கிறீங்க, அப்ப எப்படி நபின்னு சொல்லல? அது எங்களுக்கு என்ன காட்டுறதுன்னா ரசூல்லா எல்லாரையும் போல மனிதராக இருந்தார். அதைத்தான் அல்லாஹு தஆலா أأنزل عليه الذكر من بيننا بل هم في شك من ذكري بل لما يذوقوا عذاب. அந்த மக்காவாசிகள் சொன்னார்கள், அஉன்சில அலைஹி الذிக்ரு மின் பைனினா, வேதம் எங்களுக்கு மத்தியில் அவருக்கா இறங்கியது. எப்படி அவருக்கு இறங்குற? அவர் சின்ன ஒரு ஆள் தானே, பெரிய ஒரு ஆளுக்கு இல்லையா இறங்கிருக்கணும், வித்தியாசமா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே, ஒரு சாதாரண மனுஷரா தானே இருக்கிறார். அஉன்சில அலைஹி الذிக்ரு மின் பைனினா என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னதாக சொல்றார். எனவே வித்தியாசமான ஒன்று பண்பு, வித்தியாசமான ஒரு போக்கு, மனிதர்களை விட்டு வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் காணப்படவில்லை என்று இந்த வசனம் எங்களை சொல்லும். وقالوا لولا نزل هذا القرآن على رجل من القريتين عظيم. இந்த வசனத்திலேயும் மக்காவாசிகள் ஒருவர் சொன்னார், அதாவது வலீத் இப்னு முகீரா என்பவர் சொன்னார், இந்த குர்ஆன் மதீனா, தாயிஃப், மக்கா என்ற அந்த இரண்டு பெரிய கிராமங்களில் ஒரு பெரிய மனிதருக்கு இறங்கி இருக்க கூடாதா? லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம். அந்த இரண்டு பெரிய கிராமங்களில் வாழுகின்ற ஒரு பெரிய மனுஷருக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருக்குவானமா? இவருக்கா இறங்கணும், இறங்கிக்கோணும். மக்காவில் இறங்கி இருந்தா எனக்கு இறங்கிடும், வலீத் இப்னு முகீரா சொன்னார், எனக்கு இறங்கிக்கும். தாயிஃப்ல இறங்கி இருந்தா மஸ்ஊத் சக்கஃபிக்கு இறங்கி இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஊர்ல பெரிய ஆக்கள். முஹம்மது ஒரு சின்ன ஒரு மனுஷன், அவருக்கு பெரிய ஒரு வரலாறு இல்லை, இந்த ஊருக்கு தலைமை வகிச்சே இல்லை, பெரிசா ஒன்றுமே அவருக்கு இல்லை, அப்ப அவருக்கு எப்படி இறங்கலும்? அப்ப நான் நம்ப மாட்டேன் என்று வலீத் இப்னு முகீரா சொன்னார். எனவே ரசூலுல்லாஹ்விடத்துல விசேஷமா ஒன்றும் அவங்களுக்கு காண என்ற உண்மையைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லும். இந்த ஆயத்தை பாருங்க, சூரத்துல் ஃபுர்கான்ல காபிர்கள் சொன்னதாக சொல்ற இன்னொரு வசனம், வகாலு அவர்கள் சொன்னார்கள், மாலி ஹாதர் ரசூல் யாக்குலு தஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். என்ன இந்த தூதர் சாப்பிடுறார், சந்தையிலையும் சுத்தி வாரார், சாமம் வாங்குறதுக்கு சந்தையிலையும் சுத்தி வாரார், இப்படியா தூதர் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்களோட சைக்கேலாம் போயிட்டு எங்கட மாதிரி சாப்பிடுறாரு, அவருக்கு பசி வருது, குடிக்கிறாரு, சாப்பிடுறாரு, போதாத்துக்கு சந்தையெல்லாம் சுத்தி திரிந்து சாமம் வாங்குறாரு, அப்ப இவர் ஒரு பெரிய மனுஷன் ஒத்துக்கொள்ள இயலாதே, நபின்னு எப்படி ஒத்துக்கொள்ளலாம் என்றுதான் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள். எனவே இந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான ஒருவராக காணப்படவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ்விடத்துல காணப்பட்ட விசேடம் என்னது, எப்படி நாங்க ரசூலுல்லாஹ் புரிந்து கொள்ளணும்? ஓலா விஷயம், ஒரு நாளும் ரசூலுல்லாஹ்வை தெய்வீக பண்புகள் கொண்டவராக நாங்க புரிஞ்சு கொண்டால் அது நம்பிக்கைக்கே புறம்பானதாக, மாற்றமானதாக மாறும். அவர் ஒரு சாதாரணமான மனிதன் தான். என்ன விசேஷம் என்றால், ரசூலுல்லாஹ் மிகவும் பூரணமான மனிதனாக இருந்தார். அல்லாமா இக்பால் சொன்ன வார்த்தைகள்ல நாங்க இதை விளங்கப்படுத்தினால், அல்லாமா இக்பால் ஒரு ஹதீஸ் இருக்குது, லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், நீங்கள் இல்லாவிட்டால் நான் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன், நீங்கள் இல்லாவிட்டால் நான் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன், இந்த அண்ட சராசரங்களை, இந்த பூமியை, வானத்தை, இது எதையுமே படைத்திருக்க மாட்டேன் ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் தஈஃபானதுவா சஹீஹானதுவான்னு ஒரு சர்ச்சை இருக்கிறது. அல்பானி சில்சிலத்துல் அஹாதீஸ் சஹீஹா என்ற புத்தகத்தில் இந்த ஹதீஸ் தஈஃப்னு சொல்லுவார். லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், நீங்கள் இல்லாவிட்டால் இந்த உலகங்களை நான் படைத்திருக்க மாட்டேன், இந்த ஹதீஸுக்கு தஈஃபானது என்று அல்பானி சொல்லுவார்.
அல்லாமா இக்பால் இந்த ஹதீஸை பற்றி சொல்லும்போது சொல்வார், ஹதீஸ் சஹீஹானதுவா இல்லையான்னு சொல்றது ஒரு பக்கத்துல விடுவோம். ஆனா இந்த கருத்து சரியானது. இதனூடாக அல்லாஹ் என்ன சொல்ல வாரான் என்றால் மனிதன் இல்லாவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன். அப்படித்தான் எனக்கு உலகம் மனுஷன் இல்லாட்டி இந்த உலகம் மனிதன் இல்லாட்டி அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. வெறும் பௌதீக பொருட்கள் தான் இருக்கும். மனுஷன் இருந்தால்தான் இந்த உலகத்துக்கு அர்த்தம் வரும். மனிதன் இல்லாவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்ற நேரம் அதுக்கு யாரு பொருத்தம் என்றால் ரசூலுல்லாஹ் தான் பொருத்தம். சின்ன ஆக்கள் பொருத்தமே. ஆக மோசமான ஆக்களை காட்டி இந்த மனுஷன் இல்லாட்டி நான் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன்னு சொன்னால் அது பொருத்தமே. மனிதர்களுக்கு ஆக நல்ல உதாரணம் ஒரு மாடல் ரசூலுல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் சொல்ல விரும்பினார். மனிதர்கள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்ற உண்மையைத்தான் ரசூலுல்லாஹ்வை மாடலாக காட்டி அல்லாஹ் சொன்னார். இந்த மனிதர் இல்லாவிட்டால் நான் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன். எனவே இங்க என்ன சொல்ல வாரம் என்றால் உண்மையில ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர், ஆனால் ஒரு பூரணமான மனிதர். அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்கப்படுத்தினால், முகமது குத்துப் நவீன காலத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு அறிஞர் சையத் குத்துபுடைய தம்பி, அவர் சொல்வார், எல்லா பொருளுக்கும் பூரணமான ஒரு வடிவம் இருக்கு. ஆனா அந்த பூரண வடிவத்தை காண்றது அறிவு. உதாரணமா சொல்லுங்களேன், மனிதண்ட இதயத்துக்கு ஒரு பூரணமான வடிவம் ஒன்று இருக்கு. மனுஷண்ட கண்ணுக்கு ஒரு பூரணமான வடிவம் ஒன்று இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு பூரணமான வடிவம் ஒன்று இருக்கு. ஆனால் எந்த கண்ணை பரிசோதித்து பார்த்தாலும் அந்த பூரண தன்மை இருக்காது. கொஞ்சம் நினைச்சாலும் குறைபாடு இருக்கும். 100% இருக்காது. மனிதன் எந்த உடல் உறுப்புக்கும் ஒரு மெடிக்கல்ல ஒரு பூர்ண வடிவம் ஒன்று சொல்லி இருப்பாங்க. இப்படி எல்லாம் அமைந்தா அது பூர்ணமான வடிவம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூர்ண வடிவத்தை காண்றது கஷ்டம். அதே போன்று மனிதனுக்கு ஒரு பூர்ண வடிவம் ஒன்று இருக்கு. மனிதனுடைய ஆன்மீக ஆற்றல், அவனுடைய உடம்பு, அவனுடைய பௌதீக நிலைமை, ஒரு பூர்ண வடிவம் ஒன்று இருக்கு. அந்த பூர்ண வடிவத்தை காண்பது மிக அரிது. அது எங்க காரணம்? ரசூலுல்லாஹ்விடத்துல காரணம். இந்த உண்மையைத்தான் நாங்க இங்க கவனமா விளையும் கொள்ளும். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாங்க சொன்னா உங்களுக்கு தெரியும், மனிதர்களுக்கு மத்தியில தான் ஏற்றத்தாழ்வு பயங்கரமானது. ஆக உயர்ந்த விஞ்ஞானியும் இருப்பான், உலகத்தையே தலகீழாக மாற்றிய ஆக பெரிய அறிவு தரம் படைத்த விஞ்ஞானியும் இருப்பான், எழுத வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுற மனுஷனும் இருப்பான். படு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. மிகப்பெரிய போராளியும் இருப்பான், பெண்ணாம்பெரிய படைகளை தோற்கடிக்கக்கூடிய மிக இராணுவ நுணுக்கம் நிறைந்த பெரும் போராளியும் இருப்பான். இருட்டுல போறது பயப்படுற பயங்கொள்ளி மனிதனும் இருப்பான். இப்படி மனிதர்களுக்கு மத்தியில பயங்கர ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இயல்பு. இதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேனே மனிதர். ரசூலுல்லாஹ்வை ஏன் நாங்க ஆச்சரியமா பார்க்கிறோம்? அது மனிதன்ல ஆக உயர்ந்த பூரணமான நிலை. எங்களுக்கு தெரியும், மனிதர்கள சிலரை அவர்களுடைய ஆற்றலையும் சக்தியையும் அவங்களுடைய அறிவு தரத்தையும் பார்த்து நாங்க மிக உயர்ந்தவர்களாக காணும். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பூரணமான மனிதராக இருந்தார். எனவே அவர்களை நாங்கள் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்க்கும். உண்மையில அற்புதம் ஒன்றுமே இல்லை, ஆனால் மிக பூரணமாக இருந்ததன் காரணமாக ஆச்சரியமாக எங்களுக்கு விளங்கும். அமானுஷியமான செயல் என்று நாங்க சொல்லுவோம். மனிதர்களால் செய்யலாத ஒரு பெரிய வேலையை இந்த குறிப்பிட்ட நபர் செய்தாருன்னு நாங்க சொல்லுவோம். உண்மையில என்ன கருத்து? உண்மையிலே மனிதனுக்கு அந்த தரம் இருக்கிறது. ஆனால் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு வேலையை அவர் சாதித்திருப்பார். அந்த வகையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பூர்ணமான மனிதராக இருந்ததன் காரணமாக அவரை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படும். வேறொன்றும் இல்லை. ஆனா அதோடு சேர்ந்து கொண்டது தூதுத்துவம். ரசூலுல்லாஹ்வே ஒரு மிக பூர்ணமான மனிதர். அதோட தூதும் சேர்ந்து கொண்டால் அந்த மனிதன் என்ற அந்த உயர்ந்த நிலையை பட்டை தீட்டி பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒன்றாக பார். ஒரு நாளும் தெய்வீகம் அதுல கலக்க மாட்டாது. ஆனால் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற வகையின் ஊடாக இன்னும் உயர்ந்த மனிதராக ரசூலுல்லாஹ் மாறுவார். எனவேதான் ரசூலுல்லாஹ்வை கண்ட யாருமே அவ்வளவு தூரம் ஆச்சரியப்பட்டார்கள், அவர்களுக்கு பணிந்தார்கள், அவர்களுக்காக தியாகம் செய்தார்.
இந்த உண்மையை நாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு தூதுத்துவம் சம்பந்தமான சில வசனங்களை பார்ப்போம். குர்ஆன் சொல்லக்கூடிய சில வசனங்களை பார்ப்போம். உண்மையிலே தூதுத்துவம் சந்தேகம் இல்லாம ஒரு கண்ணியம் தான், உயர்வு தான். ஆனா குர்ஆன் அதை பத்தி வித்தியாசமாக சொல்கிற இன்னொரு சூரத் தக்வீர்ல வார இந்த வசனத்துல ஒமா ஹுவ அலல் கைபி பிதனீன், மறைவான விஷயங்களை பொறுத்தவரையில் அவர் கஞ்சத்தனம் கொண்டவர் அல்ல. இவருடைய கருத்து. அப்படின்னா என்ன பொருள்? உங்களுக்கு தெரியும், மறைவான சக்தி உள்ளதுன்னு கொஞ்சம் சொல்றாக்கள் கஞ்சர்களா இருப்பாங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு ஆள்கிட்ட போய்த்து, சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு ஜின் வாசல் பட்டிக்குன்னு சொல்றாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க அவர்கிட்ட பேசி ஜின் வாசல் பண்றேன்னு எப்படின்னு விளங்கப்படுத்தி கேட்ட சொல்ல மாட்டேன். அவர் மறைவாவே வச்சுக்கொள்வார். அது ஒரு வித்தை, லேசிக்கு அடுத்தவரையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். சாஸ்திரம் பார்க்கிற ஒரு ஆள் இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், என்ன செய்வார்? அடுத்தவருக்கு எப்படி சாஸ்திரம் பார்க்கிறேன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டார். அந்த வித்தையை அவரே வச்சுக்கொள்வார். இப்படி அந்த கைபோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனிதன் லேசிக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். அது நிறைய பொய்யும் கலந்திக்கிற ஒரு காரணம், அது ஒரு காரணம். அதோட சேர்த்து முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே கைபோடு தனக்கு சம்பந்தம் இருக்கிறது என்றா அதை யாருமே சொல்லிக் கொள்ள மாட்டார், சொல்லிக் கொடுக்க மாட்டார். எப்படி நீங்க அறிஞ்சு கொள்றீங்க அவர் மனசுல இருக்கிற விஷயங்களை? எப்படி நீங்க சொன்னீங்க அவர் வீட்டில் இருக்கிற விஷயங்களை? எப்படி நீங்க கண்டீங்க என்ற நோய் இதுதான் சொல்லி ஒரு நாள் சொல்ல மாட்டார். அது மறைவாகவே வச்சுக்கொள்வார். எப்பவுமே அந்த கைபான விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட